गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 29 விகாரி நாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து மீன மாதம், அதாவது பங்குனி மாதம், சுக்லபக்ஷம், சுக்ல பஞ்சமி திதி, ரோகிணி நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இது வாமனாவதாரம்ங்கிறப்பட்ட சரித்திரம் சொல்லப்பட்ட அத்தியாயம். இதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி எடுத்து சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு மேலுக்கு இந்த அத்தியாயத்தை பிரவேசம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே अष्टमस्कन्धे 17 ततः 17
கிருதே தஸ்மின் விரதே ஹரிः தற்காமபூரணாயாதௌ தத்புத்ரோ பூத் இதீரியதே. இந்த 17வது அத்தியாயத்தில் அதித்தி போன அத்தியாயத்தில் சொன்னபடிக்கு கஷ்யபரால் உபதேசம் பண்ணப்பட்ட பயோவிரதங்கிற விரதத்தை அனுஷ்டானம் பண்ணாள். அவளுடைய அந்த விரதத்தினுடைய அனுஷ்டானத்தினால சந்தோஷம் அடைஞ்ச ஹரியானவர் அவருடைய காமனைகள்லாம் பூர்த்தி செய்வதற்காக முதல்ல அவளுடைய புத்திரனாக அவதரித்தார்ங்கிற சொல்லப்படுறதுன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொன்னாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே சப்ததசோऽध्यायः. श्रीशुक उवाच इत्युक्ता सादिती राजन् स्वभर्त्रा कश्यपेन वै अन्वतिष्ठत् व्रतमिदं द्वादशाகம் मतन्द्रिता. போன அத்தியாயத்தில் சொன்னபடிக்கு கஷ்யப மகரிஷினால் உபதேசம் பண்ணப்பட்ட பயோவிரதங்கிறதான விரதத்தை அதித்தி அவர் சொன்னபடியே விதிமுறைகளை அனுஷ்டானம் பண்ணி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணாலாம். 12 நாளைக்கு இந்த பயோவிரதங்கிற விரதத்தை அனுஷ்டானம் பண்ணாள்னு சொன்னாள். இத்யுக்தா சாதிதி ராஜன் ஸ்வபர்த்ரா கஷ்யபேன வை அன்வதிஷ்டத் விரதமிதம் द्वादशाகம் मतन्द्रिता. சிந்தயந்த்யேகயா புத்தியா மகாபுருஷமீஸ்வரம் பிரகிருஹ்யேந்திரிய துஷ்டாஸ்வான் மனசா புத்திசாரதி. அவள் விரதம் பண்ணுறதே சதா ஏகாகிர சித்தத்தோடு கூட மகாபுருஷனான பகவான் சுவாமி ஸ்ரீமன் நாராயணனை ஏகாகிர சித்தத்தோட தியானம் பண்ணிகிட்டே இருந்தாலாம். எப்படின்னாள், தன்னுடைய இந்திரியங்களெல்லாம் அடக்கினாலாம். இந்திரியங்கள் துஷ்ட குதிரைகள் இருக்கே, அதை மனசுங்கிற சாரதி வச்சுட்டு, மனசுங்கிற கடிவாளத்தை வச்சுட்டு புத்திங்கிற சாரதியோடு கூட அடக்கி எப்படி ஒரு ரசத்தை ஒருத்தன் நல்ல சாரதி ஓட்டுவானோ அப்படி மனசை ஏகாகிர சித்தத்தோடு கூட சுவாமியை தியானம் பண்ணினாலாம். சிந்தயந்தியேகயா புத்தியா மகாபுருஷமீஸ்வரம் பிரகிருஹ்யேந்திரிய திருஷ்டாஸ்வான் மனசா புத்திசாரதி. இந்திரியங்கள்லாம் அடக்கி இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணாலாம். மனச்சைகாகிரயா புத்தியா பகவதி அகிலாத்மனி வாசுதேவே சமாதாய சச்சாரஹ பயோவிரதம். பகவான் வாசுதேவன்கிட்ட ஏகாகிரமான புத்தியினால் மனசை ஊன்ன வச்சு பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ணாள். அந்த எல்லார்ட்டையும் அந்தர்யாமியாக இருக்கப்பட்ட பகவான் வாசுதேவனுக்கு அதான் வாசுதேவன் பேர். வசதி சர்வத்திர தீவத்தே ஐதி வாசுதேவா. அவர் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் உள்ள ஊடுருவி இருக்கார். அப்பேற்பட்ட பகவானை தியானம் பண்ணிட்டு பயோவிரதத்தை ஏகாகிர சித்தத்தோடு கூட அனுஷ்டானம் பண்ணாலாம். அப்போது பகவான் என்ன பண்ணாள்னால், தஸ்யாக பிராதுரபூத்தாத் பகவான் ஆதி பூருஷா பீதவாசா சதுர்பாகு சங்கச்சக்கர கதாதரா. இந்த பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ண அதித்தி மாதா மேலே ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு பகவான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் பிஷங்க வாசஸு, அதாவது பீத்தவாசம்னா மஞ்சப்பட்டு உடுத்திந்து 4 கைகள், ஒன்றில் சங்கம், ஒன்றில் சக்கரம், ஒன்று கதை, இதோடு கூட சதுர்பாகு 4 கைகளோடு கூட அவளுக்கு நேர ஆவிர்வாவம் பண்ணாலாம். தஸ்யா பிராதுரபூத்தாத் பகவான் ஆதி பூருஷா பீதவாசா சதுர்பாகு சங்கச்சக்கர கதாதரா. தம் நேத்திர கோச்சரம் வீக்ஷ்ய சகசோத்தாய சாதரம் நநாம புவிகாயேன தண்டவத் பிரீத்தி விக்வலா. தன் கண் முன்னாலே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் ஆவிர்வாவம் ஆனந்தத்தை பார்த்துவிட்டு தம் நேத்திர கோச்சரம் வீக்ஷிய கண்ணுக்கு நேர பார்த்துட்டு இருந்தாலாம் அவதாரம் பண்ண சுவாமியை. சங்க சக்கர கதைகளோடு கூட மஞ்சப்பட்ட உடுத்திட்டு இருக்கப்பட்ட சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்துவிட்டு நநாம புவிகாயேன தண்டவத்துனாள். ஒரு கழியை தூக்கி கீழே போட்டால் எப்படி விழுமோ அப்படி தன் உடம்பை சாக்ஷாத் கீழே அப்படியே பூமியில் தண்டம் மாதிரி படுத்துட்டு நமஸ்காரம் பண்ணாலாம் சுவாமியை. அவளுக்கு சந்தோஷத்தினால புலகாங்கிதமாகி தம் நேத்திர கோச்சரம் வீக்ஷ்ய சகசோத்தாய சாதரம் நநாம புவிகாயேன தண்டவத் பிரீத்தி விக்வலா. சோத்தாய பத்தாஞ்சலிரீடித்தும் ஸ்திதா நோத்சேயானந்த ஜலாகுலேக்ஷணா பபூவ தூஷ்ணீம் புலகாகுலாக்கிருதி தத்தர்ஷனாத்யுத்சவ காத்திரவே பது.
ஒரு க்ஷணகாலீனம் அவளுக்கு என்ன புரியலே இல்லையாம். கண்கள்லேருந்து தார தார ஜலத்தை ஆனந்தத்தினால கொட்டி எழுந்து நின்றுண்டாள். 2 கைகளையும் கூப்பிட்டு நின்றுண்டாள். நின்று அவள் சுவாமிகிட்ட ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறாள். ஆனால் வாயிலேருந்து கத்கதையாகி பேசுறதுக்கு ஒன்றும் வரலையாம். பபூவ தூஷ்ணீம். ஒரு க்ஷணம் மௌனமாக இருந்துட்டு சுவாமியை பார்த்து கைகளை கூப்பிந்து நின்றுண்டாளாம். தத்தர்ஷனாத் உற்சவ காத்திரவேபத்துக்கு உடம்பெல்லாம் ஆடித்தான். சுவாமியினுடைய நேர பார்க்குறமேங்கிற ஆனந்தத்தில் சோத்தாய பத்தாஞ்சலி ஈடித்தும் ஸ்திதா சோத்தாய பத்தாஞ்சலி ஈடித்தும் ஸ்திதா நோத்சேக ஆனந்த ஜலாகுலேக்ஷணா பபூவ தூஷ்ணீம் புலகாகுலாக்கிருதி தத்தர்ஷனாத்யுத்சவ காத்திரவேபது. உடம்பெல்லாம் நடுங்கித்தாம். அதிதிக்கு பிரீத்தியாசனை கத்கதயா கிராகரிம் துஷ்டாவசா தேவி அதிதி குருத்வக உத்வீக்ஷதி சா பிபதீவ சக்ஷுஷா ரமாபதிம் யஜ்ஞபதிம் ஜெகத்பதிம். சாக்தால் ஸ்ரீமன் நாராயணன் ரமாபதி, லக்ஷ்மிக்கு லக்ஷ்மியினுடைய நாயகன், யஜ்ஞபதி, யஜ்ஞங்களுக்கெல்லாம் அதிபதி. யஜ்ஞங்கள்லாம் பண்ணி வச்சா அதுக்கு எது பலனோ அதாக இருக்கப்பட்டவர். ஜெகத்பதி, இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண அதிபதியான அவர். இப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனை பார்த்துட்டாளாம். உத்வீக்ஷதி சா பிபதீவ சக்ஷுஷா. கண்களால் அப்படியே குடிச்சுடுற மாதிரி அவரையே பார்த்துட்டு இருந்தாலாம் சந்தோஷத்தினால. சொன்னால் ஏ குருத்வக, குரு ஜாத்தியில் இருந்த குருகுலத்தில் இருந்த பேர்லேயே வசத்தியானவனே என்ன ராஜா பரீட்சித்தை பார்த்து சொன்னாள். கத்கதையாகிறா ஹரிம் துஷ்டாவ. அவளுக்கு தொண்டை அடைச்சின்னு தான் பேச முடியலையாம். பிறகு கொஞ்சம் ஒரு க்ஷணம் கழித்து பேச ஆரம்பித்தாளாம். பிரீத்தியாசனை கத்கதையாகிறா ஹரிம் துஷ்டாவசா தேவி அதிதி குருத்வக உத்வீக்ஷதி சா பிபதீவ சக்ஷுஷா ரமாபதிம் யஜ்ஞபதிம் ஜெகத்பதிம். அதிதிருவாச்ச. அதித்தி பேச ஆரம்பித்தாள். யஜ்ஞேஷ யஜ்ஞ புருஷாச்சுத தீர்த்தபாத தீர்த்தஸ்ரவா ஸ்ரவணமங்கள நாமதேய ஆபன்னலோக விஜின உபசமோதயாத்ய சன்னக்ருதீஷ பகவன் அசிதீனநாதா. யஜ்ஞங்களுக்கெல்லாம் அதிபதியேன்னு கூப்பிட்டாள் பகவானை பார்த்து. எல்லா யஜ்ஞங்களுக்கும் பகவான மகாபுருஷன் நீ, பிரதானமாக ஸ்ரீமன் நாராயணன் நீ தான். அச்சுத, யார் ஒன்று பிடிச்சிருந்தாலும் அவளை நழுவ விட மாட்டேன். அப்போ சாஸ்வத தெய்வம் நீ. தீர்த்தபாத, பாவனமான பாதங்களை உடைய உன்னை பூஜ்ய மூர்த்தி, பாவனமூர்த்தி நீ. பாவனமான கால்களை உடையவன் நீ. தீர்த்தபாத உன தீர்த்த ஸ்ரவகா, புகழடைஞ்சவன் நீ. யசஸ கீர்த்தி அடைஞ்சவன் நீ. சிரவணமங்கள நாமதேயே. கேட்ட மாத்திரத்திலேயே யாரானும் உன்னை விரும்பி ஏதானும் வரம் கேட்டாக்க உடனேயே எல்லா மங்களங்களையும் அடைய செய்யக்கூடிய நாமாக்களை உடையவனே நீ. சிரவணமங்கள நாமதேயே ஆபன்னலோக பிரஜீன உபசமோதயாத்ய. கஷ்டத்தில் தவிக்கிற ஜனங்கள் இருக்காளே, அவளுடைய கஷ்டங்களெல்லாம் அழிக்கிறதுக்காகவே ஆவிர்பவித்தவர் நீங்கள். ஷாட்குண்யம் பகவான் நீங்கள். பகவன்னா 6 குணங்கள் படைத்தவன் நீ. அப்பேற்பட்ட நீ தீனநாதா, கஷ்டமடைஞ்சவாளை காக்கிற தெய்வம் நீ தான் நாள் தீனநாத நாள். ஏன்னா இவள் கஷ்டத்தை போய் தெரிவிக்க போகிறாள், அதுக்காக சொல்கிறாள். யஜ்ஞேஷ யஜ்ஞ புருஷாச்சுத தீர்த்தபாத தீர்த்தஸ்ரவா ஸ்ரவணமங்கள நாமதேய ஆபன்னலோக விரஜின உபசமோதயாத்ய சன்னக்ருதீஷ பகவன்னசி தீனநாதா. தீனர்கள், கஷ்டங்களை வச்சுருக்கப்பட்ட ஜனங்கள் உன்னை சரணம்னு அடைஞ்சா அவளெல்லாம் காப்பாற்றுறவன் நீ இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணாள். விஸ்வாய விஸ்வபவன ஸ்திதி சம்யமாய ஸ்வைரம் கிரகீத புருஷக்தி குணாய பூம்னே ஸ்வஸ்தாய சஸ்வத் உபபிரமித பூர்ணபோத வியாபாதிதாத்ம தமசே ஹரையே நமஸ்தே. விஸ்வாய சுவாமிக்கு விஸ்வம்னு, அதான் விஸ்வம் விஷ்ணு வஷக்காரன் விஸ்வம்னே ஒரு பேர் இருக்குது. பிரபஞ்ச ரூபமாக இருக்கிற ஏ சுவாமியேன்னு கூப்பிட்டாள். விஸ்வாய விஸ்வபவன ஸ்திதி சம்யமாய, உற்பத்தி பண்ணுறது, ரட்சிக்கிறது, அதை திருப்பி உள்ளே வாங்கிக்கிறது, இந்த 3 தொழில்களையும் செய்யக்கூடிய ஏ பகவானே, நீ தான் பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் பண்ணுறவன், தன் இஷ்டப்படி நீ செய்கிறவன்.
மாயையை வச்சுட்டுருக்க, அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடிய சக்தி உள்ள மாயையை வச்சுட்டுருக்கப்பட்டவன் நீ. புருஷக்தி குணாய ஸ்வஸ்தாய, தன்னுடைய பக்தாள் ஹிருதய கமலத்தில் எப்போதும் இருந்துருக்கப்பட்டவன் நீ. ஸ்வஸ்தாய சஸ்வத்து, எப்பொழுதும் இருக்கப்பட்டவன் நீ. உபபிரம்மீத பூர்ணபோத, எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கிற தத்துவஜானத்தை ரூபமாக இருக்கப்பட்டவன் நீ. வியாபாதித்த ஆத்ம தமசே, அதே மாதிரி அஜானத்தையும் வச்சுட்டுருக்க, எல்லார்கிட்டையும் இருக்கப்பட்ட அஜானத்தையும் வச்சுட்டுருக்கப்பட்டவன் நீ. ஹரையே பூம்னே நதே நம, அப்பேற்பட்ட ஹரிங்கிற நாமம் படைச்ச ஏ சுவாமியே, ஏ மகாவிஷ்ணு, உனக்கு நமஸ்காரம் நாள். விஸ்வாய விஸ்வபவன ஸ்திதி சம்யமாய ஸ்வைரம் கிரகீத புருஷக்தி குணாய பூம்னே ஸ்வஸ்தாய சஸ்வத் உபபிரமித பூர்ணபோத வியாபாதிதாத்ம தமசே ஹரையே நமஸ்தே. ஆயுப்பரம் வபுரபீஷ்டம் அதுல்யலக்ஷ்மீ யோ பூரசாக சகலயோககுணாः த்ரிவர்கः ஞானம் ச கேவலமனந்தம் பவந்தி துஷ்டாத் त्वत्तो ரிணாம் கிமு சபத்ன ஜயாதிராசி. நீ அனந்தன், உனக்கு அழிவு என்பதே கிடையாது, அப்பேற்பட்டவன் நீ. உனக்கு எண்டுங்கிறதே கிடையாது, அப்பேற்பட்டவன் நீ. பரமாயுகு, பிரம்மதேவனுக்கு பரார்த்தத்வய கால ஜீவனமும் முன்னால் தான் ஏற்படுறது. அபீஷ்டம் வபுஹு, நீ இஷ்டப்படி நினச்சிருந்தா எப்படி வேணால் உடம்பு ஆக்கிக்க முடியும், அப்பேற்பட்டவன் நீ. அதுல்யலக்ஷ்மி யோ பூரசாக, ஒப்பற்ற எல்லாருக்கும் எக்கச்சக்கமான சம்பத்தை அடைஞ்சவன் நீ. அதுல்யலக்ஷ்மி யோ பூரசாக, அந்தரிக்ஷம், அதாவது ஸ்வர்க்கம், பூமி, கீழ் பாதாள லோகங்கள், சமஸ்தமான லோகங்களாகவும் இருக்கப்பட்டவன் நீ தான். சகல யோக குணா த்ரிவர்கா த்ரிவர்ணா, நீ அஷ்டாங்க யோக சித்திகளான அனிமாதி அஷ்டைஸ்வரியங்களை வச்சுட்டுருக்கப்பட்டவன். தர்மார்த்த காமங்கிற த்ரிவர்கா, 3 புருஷார்த்தங்களையும் வச்சுட்டுருக்கப்பட்டவன். கேவலம் ஞானம், அதே மாதிரி நிர்விசேஷ பிரம்ம ஞானத்தை அறிஞ்சவன் நீ. துஷ்டாத்து त्वत्तः நிருணாம் பவந்தி சமஸ்த ஜயாதி ஆசீஹி, எல்லா விதமான இஷ்டங்களையும் பக்த ஜனங்களுக்கு பூர்த்தி பண்ணி வைக்கிறவன் இல்லையா நீ. உன்னை பிரார்த்தனை பண்ணால் நீ கொடுக்காதது என்ன வேணுமோ நீ கொடுப்பியேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாள். ஆயுப்பரம் வபுரபீஷ்டம் அதுல்யலக்ஷ்மீ தியோபூரசா சகலயோக குணா த்ரிவர்கா ஞானம் ச கேவலமனந்த பவந்தி துஷ்டாத் त्वत्तो நிருணாம் கிமு சபத்ன ஜயாதிராசி. இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்ணாள். ஸ்ரீசுகாச்சாரியால் பரீட்சித்து சொன்னாள். ஸ்ரீசுகோவாச்ச அதித்யைவம் ஸ்துதோ ராஜன் பகவான் புஷ்கரேக்ஷணா க்ஷேத்ரஜ்ஞா சர்வபூதானாம் இதிஹோவாச்ச பாரத. தேவமாதா அதித்தி இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்ணோன்னே அதை கேட்ட பகவான், புஷ்கரேக்ஷணா கேட்ட பகவான், க்ஷேத்ரஜன் அவருக்கு பேர். அவர் க்ஷேத்ரஜன், எல்லா விதமான நோயர் ஆஃப் தி ஃபீல்டு, சர்வபூதானாம் க்ஷேத்ரஜா. அவர் இந்த மாதிரி பதில் பேச ஆரம்பித்தாளாம், அதித்தியை பார்த்து சொல்ல ஆரம்பித்தாள்னாள். ஸ்ரீ பகவான் உவாச்ச தேவமாதா பவத்யா மே விஜ்ஞாதம் சிரகாங்ஷிதம் யத் சபத்னை ரிதஸ்ரீணாம் சாவிதானாம் ஸ்வதாமதா. ஏ தேவமாதாவன் அதித்தியே, உன்னுடைய புத்திராளுக்கெல்லாம் அவளுடைய சத்ருக்கள்னால் அபகரிக்கப்பட்ட லக்ஷ்மியை உடையவர்களாய் தங்களுடைய பதவியெல்லாம் இழந்து இந்திராதி தேவதைகள் எல்லாரும் ஸ்வதாமதா சாவிதானாம் விரட்டப்பட்டார்கள். இந்திரலோகத்திலேருந்து தேவலோகத்திலேருந்து விரட்டப்பட்ட குழந்தைகளுடையவள் நீ. வெகு காலமாக உனக்கு என்ன விருப்பம் உண்டோ அது என்னால் நான் தெரிஞ்சுட்டுருக்கேன். எனக்கு தெரியும் நீ என்ன விரும்புகிறேன்னுட்டு. உன்னுடைய குழந்தைகள்லாம் மறுபடியும் தேவலோகத்துக்கு வரணும், இழந்த சொத்தை மறுபடியும் பெற வேணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதா நீ நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சுட்டுருக்கேன் நான் சுவாமி. தேவமாதா பவத்யா மே விஜ்ஞாதம் சிரகாங்ஷிதம் யத் சபத்னை ஹிருதஸ்ரீணாம் சாவிதானாம் ஸ்வதாமதா தான் விநிர்ஜித்ய சமரே துர்மதான் அசுரர்ஷபான் பிரதிலப்த ஜெயஸ்ரீபிஹி புத்திரைரிச்சசி உபாசித்தும். நீ என்ன விரும்புகிறேங்கிறது எனக்கு தெரியும். எந்த அசுராள்
உன்னுடைய குழந்தைகளை விரட்டி அடித்து தேவலோகத்தை கைப்பற்றினார்களோ அந்த இழந்த தேவலோகத்தை மறுபடியும் அந்த உன்னுடைய குழந்தைகள் தேவதைகள் அடைய வேண்டும்ங்கிறதா நீ காம இஷ்டப்படுறேங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கேன் நான் சுவாமி. தான் வினிர்ஜித்ய சமரே துர்மதான் அசுரர்ஷபான் பிரதிலப்த ஜெயஸ்ரீபி புத்திரைரிச்சசி உபாசித்தும் காணாமல் போன உன்னுடைய குழந்தைகளான தேவதைகளை நீ அடைய விரும்புகிறேங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கேன் நாள். இந்திர ஜேஷ்டை ஸ்வதனை ஹதானாம் யுதி வித்விஷாம் ஸ்திரியோ ருதந்தி ஆசாத்திய திரட்டுமிச்சசி துக்கிதா. எந்த இந்திரன் முதலான தேவதைகள், இந்திரனை லீடராவுடைய அத்தனை தேவதைகளும் சொர்க்கத்தை விட்டு விரட்டப்பட்டு அவளுடைய பத்னிகளெல்லாம் கண்களால் ஜாரதாயாக ஜலம் விட்டு துக்கத்தில் மொழியிருந்தாலோ அந்த துக்கங்கள்லாம் போகணுங்கிறதா நீ விரும்புகிறேங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான் நாள். இந்திரஜேஷ்டை ஸ்வதனை ஹதானாம் யுதி வித்விஷாம் ஸ்திரியோருதந்தி ராசாத்திய திரஷ்டுமிச்சசி துக்கிதா. ஆத்மஜான் சுசமிருத்தான் துவம் பிரத்யாகிருத யசஸ்ரியா நாகபிருஷ்டமதிஷ்டாய கிரீடத்தோ திருஷ்டுமிச்சசி. உன்னுடைய குழந்தைகள்லாம் மறுபடியும் சமிருத்தியாக சந்தோஷமாகவும் யசஸ்களாக திரும்ப பெற்று புகழெல்லாம் திரும்பவும் அடைந்து எந்த இழந்த நாகபிருஷ்டம் தேவலோகம் இருக்கோ அதை மறுபடியும் அடைஞ்சு அங்கே சந்தோஷமாக விளையாடணும், ஆனந்தமாக ரமிக்கணும் என்று நீ விரும்புகிறேங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கேன் நாள். பிராயோதுநாதே அசுரயூதநாதா அபாரணீயா இதி தேவி மே மதி எத்தே அனுகூல ஈஸ்வர விப்ரகுப்தா ந விக்ரமா தத்ர சுகம் ததாதி. ஆனால் அதிதிக்கிட்ட சொன்னாள், இப்பொழுது அவளுக்கு குருபலம் நிறையா இருக்குது. அதனால் அந்த அசுர கூட்டத்தில் தலைவனாக இருக்கப்பட்ட பலி சக்கரவர்த்தி முதலான அசுர கூட்டத்தை இப்போ அங்கேருந்து தேவலோகத்தை திருப்பி படுறதுக்கு முடியும்னு தோணலை. ஏனென்றால் அவர்களுக்கு அனுகூலமான காலம் இப்போ இருக்குது. ஆனால் ஒரு சமயம் வரும், அப்பொழுது என்ன பண்ணுவாள், எந்த பிராமணாளுடைய அனுகிரகத்தினால இந்த பராக்கிரமத்தையும் இந்த சொர்க்கத்தையும் அலைஞ்சாலோ அதை மீறி அவளுக்கு கெட்ட காலமும் வரும். அது பரியந்தம் அவளை விரட்ட முடியாதுன்னாள். பிராயோதுநாதே அசுரயூதநாதா அபாரணீயா இதி தேவி மே மதி. அந்த அசுர கூட்டத்து தலைவனான பலி சக்கரவர்த்தியை இந்த சமயம் தோக்கடிக்க முடியாதுன்னு தோன்றது. ஏன்னா அவனுக்கு குருபலம் இருக்குது. எத்தே அனுகூல ஈஸ்வர விப்ரகுப்தா ந விக்ரமா தத்ர சுகம் ததாதி. அவர்கள் அந்த அசுராள்கிட்ட போய் இப்போ சண்டை போட்டோம்னா அந்த சண்டை சுகத்தை தராது. அதனால் கொஞ்ச நாள் பொறுத்துன்னு இருக்கணும்னாள். அதாப்யுபாயோ மம தேவி சிந்தியா சந்தோஷிதஸ்ய விரதச்சர்யயா தே மமார்ச்சனம் நார்ஹதி கந்துமன்யதா ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுகத்வாத். நீ பண்ணின பயோவிரதத்தை நீ அனுஷ்டானம் பண்ணினியே, அதனால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். ரொம்ப உன்னுடைய ஸ்ரத்தையை கண்டு நான் ரொம்ப சந்தோஷித்தேன். அதனால் எனக்கு ஒரு உபாயம் தோன்றது, அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேளுன்னாள். துவயார்ச்சிதாகம் அப்பத்திய குப்தையே பயோவிரதேனானுகுணம் சமீடிதா ஸ்வாம்சேன புத்திரத்வமுபேத்தியதே சுதான் குப்தாஸ்மி மாரீச்ச தபஸ்யதிஷ்டிதா. நீ உன்னுடைய குழந்தைகளை ரட்சிக்கணுங்கிறதுக்காக பயோவிரதத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். இந்த சந்தோஷத்தினால நான் என்ன பண்ண போகிறேன், அம்சாவதாரமாக ஆவிர்வாவம் பண்ணி உன்னுடைய குழந்தையாக நான் பிறக்க போகிறேன். மரீச்சியினுடைய புத்திரரான கஷ்யபருடைய தபஸில் உன் புத்திராலை ரட்சிக்க போகிறேன். அவருடைய மனைவியான உனக்கு கஷ்யபருக்கும் நான் பிள்ளையாக பிறக்க போகிறேன், ஆவிர்வாவம் பண்ண போகிறேன்னு சுவாமி அனுகிரகம் பண்ணாள். துவயார்ச்சிதாகம் அப்பத்திய குப்தையே பயோவிரதேனானுகுணம் சமீடிதா ஸ்வாம்சேன புத்திரத்வமுபேத்தியதே சுரான் கோப்தாஸ்மி மாரீச்ச தபஸ்யதிஷ்டிதா. உபதாவபதிம் பத்ரே பிரஜாபதிமகல்மஷம் மாம் ச பாவயதி பத்யௌ ஏவம் ரூபம் அவஸ்திதம். இப்போ நான் உனக்கு முன்னாடி நின்றுருக்கேனே, இந்த ரூபத்தை தியானம் பண்ணிட்டு உன் புருஷனான கஷ்யபர்கிட்ட, பர்த்தாவான கஷ்யபர்கிட்ட போய் நீ அவரை சேவிச்சுண்டு அவருக்கு சிஷ்ரூழிகள் பண்ணிட்டு பிரஜாபதியான கஷ்யப மகரிஷிக்கிட்ட அவரை போய் சேவிச்சுன்று
சொன்னாள். நைனத் பரஸ்மா ஆக்கியேயம் பிருஷ்டயாபி கதஞ்சன சர்வம் சம்பத்யதே தேவி தேவகுஹ்யம் சுசம்ருதம். இது யாரான உன்னை கேட்டால் யார்கிட்டையும் சொல்லாத நான் சொன்னதை. இது தேவ ரகசியம். அதனால் உனக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். நானே உனக்கு சாக்ஷாத் குழந்தையாக பிறக்க போகிறேன். நீ அதனால் கஷ்யப மகரிஷிகிட்ட போய் அவருக்கு சேவை பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் உனக்கு குழந்தையாக பிறப்பேன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள். நைதத் பரஸ்மாக்கியேயம் பிருஷ்டயாபி கதஞ்சன, யாரானும் கேட்டால் கூட நீ சொல்ல வேண்டான்னாள். அது தேவ ரகசியம் இதுன்னு சொன்னாள். சர்வம் சம்பத்யதே தேவி தேவகுஹ்யம் சுசம்ருதம். ஸ்ரீ ஹரையே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே சப்ததசோऽध्यायः. ஸ்ரீசுகோவாச்ச ஸ்ரீசுகோவாச்ச இத்யுக்தா சாதிதி ராஜன் ஸ்வபர்த்ரா கஷ்யபேன வை. இத்யுக்தா சாதிதி ராஜன் ஸ்வபர்த்ரா கஷ்யபேன வை. அன்வதிஷ்டத் விரதமிதம் துவாதசாகம் மதந்திரிதா. அன்வதிஷ்டத் விரதமிதம் துவாதசாகம் மதந்திரிதா. சிந்தயந்த்யேகயா புத்யா மகாபுருஷமீஸ்வரம். சிந்தயந்த்யேகயா புத்யா மகாபுருஷமீஸ்வரம். பிரகிருஹ்யேந்திரிய திருஷ்டாஸ்வான் மனசா புத்திசாரதி. பிரகிருஹ்யேந்திரிய திருஷ்டாஸ்வான் மனசா புத்திசாரதி. मनश्चैकाग्रया बुद्ध्या भगवती अखिलात्मनि. मनश्चैकाग्रया बुद्ध्या भगवती अखिलात्मनि. वासुदेवे समादाय चचारः पयोव्रतं. वासुदेवे समादाय चचारः पयोव्रतं. तस्याः प्रादुरभूतात् भगवान् आदिपुरुषः. तस्याः प्रादुरभूतात् भगवान् आदिपुरुषः. पितवासा चतुर्बाहुः शङ्खचक्रगदाधरः. पितवासः चतुर्बाहुः शङ्खचक्रगदाधरः. तं नेत्रगोचरं वीक्ष्य सहसोत्थाय सादरं. तं नेत्रगोचरं वीक्ष्य सहसोत्थाय सादरं. ननाम भुविकायेन दण्डवत्प्रीतिविह्वला. ननाम भुविकायेन दण्डवत्प्रीतिविह्वला. सोत्थाय बद्धाञ्जलिरीडितुं स्थिता. सोत्थाय बद्धाञ्जलिरीडितुं स्थिता. नोत्सेहानन्दजलाकुलेक्षणा. नोत्सेहानन्दजलाकुलेक्षणा. बभूव तूष्णीं पुलकाकुलाकृति. बभूव तूष्णीं पुलकाकुलाकृति. तद्दर्शनात्युत्सव गात्रवेपतुः. तद्दर्शनात्युत्सव गात्रवेपतुः. प्रीत्या शनैः गद्गदया गिराहरिं. प्रीत्या शनैः गद्गदया गिराहरिं. तुष्टावसा देव्यदिति कुरुद्वः. तुष्टावसा देव्यतिथि कुरुत्वः. उद्वीक्षति सा पिबतीव चक्षुषा. उद्वीक्षति सा पिबतीव चक्षुषा. रमापतिं यज्ञपतिं जगत्पतिं. रमापतिं यज्ञपतिं जगत्पतिम्. अदितिरुवाच अदितिरुवाच यज्ञेश यज्ञपुरुषाच्युततीर्थपाद. यज्ञेश यज्ञपुरुषाच्युततीर्थपाद. तीर्थश्रवः श्रवणमङ्गलनामधेय. तीर्थश्रवः श्रवणमङ्गलनामधेय. आपन्नलोकवृजिन उपशमोदयाद्य. आपन्नलोकवृजिन उपशमोदयाद्य. शन्नकृधीश भगवन्नसि दीननाथः. शन्नकृधीश भगवन्नसि दीननाथः. विश्वाय विश्वभवन स्थिति संयमाय. विश्वाय विश्वभवन स्थिति संयमाय. स्वैरं गृहीत पुरुषक्तिगुणाय भूम्ने. स्वैरं गृहीत पुरुषक्तिगुणाय भूम्ने. स्वस्थाय शश्वत् उपबृंहित पूर्णबोध. स्वस्थाय शश्वत् उपबृंहित पूर्णबोध. व्यापादितात्मतमसे हरये नमस्ते. व्यापादितात्मतमसे हरये नमस्ते. आयुः परं वपुरभीष्टम् अतुल्यलक्ष्मीः. आयुः परं वपुरभीष्टम् अतुल्यलक्ष्मीः. द्योभूरसाः सकलयोगगुणास्त्रिवर्गाः. द्योभूरसाः सकलयोगगुणाः त्रिवर्गाः. ज्ञानं च केवलमनन्त भवन्ति तुष्टात्. ज्ञानं च केवलमनन्त भवन्ति तुष्टात्. त्वत्तो नृणां किमु सपत्न जयादिराशिः. त्वत्तो नृणां किमु सपत्न जयादिराशिः.
श्रीशुकौवाच श्रीशुकौवाच आदित्यैवं स्तुतो राजन् भगवान् पुष्करेक्षणः आदित्यैवं स्तुतो राजन् भगवान् पुष्करेक्षणः क्षेत्रज्ञः सर्वभूतानाम् इति होवाच भारत क्षेत्रज्ञः सर्वभूतानाम् इति होवाच भारत श्रीभगवानुवाच देवमातः भवत्या मे विज्ञातं चिरकाङ्क्षितं यत्सपत्नैः हृतश्रीणां चावितानां सुधामता तान् विनिर्जित्य समरे दुर्मदान् असुदर्शभान् प्रतिलब्धजयश्रीभिः पुत्रैरिच्छसि उपासितुम् इन्द्रज्येष्ठैः स्वतनैः हतानां युधि विद्विषां स्त्रियो रुदन्तीरासाद्य द्रष्टुमिच्छसि दुःखिताः आत्मजान् सुसमृद्धान् त्वं प्रत्याहृत यशश्रियः नागपृष्ठम् अधिष्ठाय क्रीडतो द्रष्टुमिच्छसि प्रायोऽधुना ते असुरयूथनाथा अपारणीया इति देवि मे मती यत्तेऽनुकूल ईश्वर विप्रगुप्ता न विक्रमा तन्न सुखं ददाति अथाप्युपायो मम देवि चिन्त्या सन्तोषितस्य व्रतचर्यया ते ममार्चनं नार्हति गन्तुमन्यथा श्रद्धानुरूपं फलहेतुकत्वात् त्वयाचितश्चाहम् अपत्यगुप्तये पयोवृतेनानुगुणं समीडिता स्वांशेन पुत्रत्वमुपेत्य ते सुतान् गोप्तास्मि मारीच तपस्य दिष्टिता उपधावपतिं भद्रे प्रजापतिमकल्मषम् मां च भावयति पत्यौ एवं रूपमवस्थितम् नैतत्परस्माख्येयं पृष्टयापि कथञ्चन सर्वं सम्पद्यते देवी देवगुह्यं सुसंवृतं श्रीहरये नमः. மேற்கொண்டு 21வது ஸ்லோகத்திலேருந்து ஸ்ரீ சுக்காச்சாரியார் சொல்கிறாள். ஸ்ரீ சுகோவாச்ச ஏதாவதுக்த்வா பகவான் தத்ரைவாந்தரதீயத அதிதிஹ துர்லபம் லப்த்வா ஹரேர்ஜன்மாத்மனி பிரபோ. இவ்வாறாக சுவாமி தேவமாதாவான அதிதிக்கு அனுகிரக பாஷணம் பண்ணிவிட்டு மறைஞ்சாராம். ஆவிர்பாவம் அடைஞ்ச சுவாமி மறைஞ்சு போனாள். அந்தரதீயத்தை அந்தர்தானமானாராம். உடனே அதித்தி மாதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தான் என்ன விரும்பி வந்தோமோ அதுக்கு மேலே சுவாமியே தனக்கு குழந்தையாக வரப்போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காளேன்னு சந்தோஷம் அடைஞ்சாளாம். ஏதாவதுக்த்வா பகவான் தத்ரைவாந்தரதீயத அதிதிஹ துர்லபம் லப்த்வா ஹரே ஜன்மாத்மனி பிரபோ உபாதாவத் பதிம் பக்தியா பரயா கிருதகிருத்யவத் சவை சமாதியோகேன கஷ்யபா ததபுத்தியத. சுவாமி சொன்னபடியே மௌனமாக பதியான கஷ்யபர்கிட்ட போய் அவரை சிசுரூஷ பண்ணதுக்காக போனாள் பக்தியோடு கூட. பதிம் பக்தியா பரையா கிருத்தகிருத்தியவத்து, தனக்கு அடைய வேண்டிய விஷயத்தை அடைஞ்சிட்டோங்கிற ஒரு ஆனந்தத்தில் சுவாமி கஷ்யப மகரிஷிகிட்ட போய் தன்னுடைய பர்த்தாவான கஷ்யப மகரிஷிக்கு சிசுரூஷ பண்ணுறதுக்கு போனாலாம்.
அங்கே கஷ்யப மகரிஷிக்கு ஞானத்தினால தெரியும் ததபுத்தியத்தை. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குங்கிறத சமாதி யோகத்தினால கண்டுபிடிச்சிருந்தார் அவர். சவை சமாதி யோகேன கஷ்யபா ததபுத்தியத்தை. இவ்வாறாக சுவாமி ஆவிர்பாவமாகி அதித்திக்கு வரம் கொடுத்துட்டு போயிருக்கார். தான் பிள்ளையாக வரப்போகிறேங்கிறதா சொல்லிட்டு போயிருக்காருங்கிறதெல்லாம் அவர் சமாதி யோகத்தினால புரிஞ்சுருந்தாராம் கஷ்யப மகரிஷி. அதித்தி அவரை சிசுஷ பண்ண வந்தவளை பிரியத்தோடு அனுகிரகம் பண்ணாள். பிரவிஷ்டமாத்மனி ஹரே அம்சம் ஹி அவிததே சோதித்யாம் வீரியமாதத்த தபசா சிரசம்பிருதம் சமாஹித மனாராஜன் தாருண்யக்னிம் யதா நிலா. அவர் புரிஞ்சிருந்தாள் ஹரியினுடைய அம்சாவதாரம் பண்ண போகிறார் சுவாமி. அதனால் அவருடைய வீரியம் எல்லாம் தன்னுடைய உடம்புக்குள்ளே பூந்துன்னு இருக்குங்கிறத புரிஞ்சின்றாள். தன்னுடைய ரேதசு முழுக்க பகவானுடைய வீரியம் அடங்கி இருக்குங்கிறத புரிஞ்சின்றாள். அதை எப்படி காட்டில் ஒரு மரமும் இன்னொரு மரமும் உராய்ச்சிருந்தா அக்னி ஏற்படுமோ அப்படி தன்னுடைய அனுகிரகத்தினால அதித்திக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தன்னுடைய ரேதஸை எடுத்து அவருக்கு கொடுக்க போகிறாள், அதித்திக்கு கொடுக்க போகிறாள். பிரவிஷ்டமாத்மனி ஹரே ஹம்சம் ஹ்யவிததே க்ஷணா ஹம்சம் ஹி அவிததே க்ஷணா சோதித்யாம் வீரியமாதத்த தபசா சிரசம்பிருதம் சமாஹித மனாராஜன் தாருண்யக்னிம் யதா நிலா. அதிதேர்திஷ்டிதம் கர்ப்பம் பகவந்தம் சனாதனம் ஹிரண்யகர்ப்போ விஜ்ஞாய சமீடே குஹ்யநாமபி. இது யாருக்கும் தெரியாத ரகசியம்னு இருந்தால் கூட பிரம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு அனுமானம் பண்ணிட்டாள். தேவமாதாவின் அதித்தி பூர்ண கர்ப்பிணியாக இருக்காள். கஷ்யப மகரிஷினால் அவருடைய வீரியம் அவளுடைய நாராயணனுடைய வீரியம் செலுத்தப்பட்டிருக்கு. அதனால் கர்ப்பவதியாக இருக்காளுங்கிறது புரிஞ்சின்றாள். அந்த கர்ப்பத்துக்குள்ளே சாக்ஷாத் பகவான் சனாதனான பகவான் இருக்காருங்கிறது புரிஞ்சின்றாள். அப்போது அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சிசுவை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாளாம் பிரம்மா. பிரம்மோவாச்ச, பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணாள் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சிசுவை பகவானை பார்த்து. ஜெயோருகாய பகவன் உருக்ரம நமோஸ்துதே நமோ பிரம்மண்ய தேவாய திரிகுணாய நமோ நம. ஜெயோருகாய பகவன், ஜெயமும் கீர்த்தியும் அடைஞ்ச பகவானே, உருக்கிரம எல்லா விதமான பராக்கிரமங்களும் பொருந்தியவர் நீங்கள். அப்பேற்பட்டவனுக்கு நமஸ்காரம் நாள். நமோ பிரம்மண்ய தேவாய, பிரம்மவித்துகளுக்கெல்லாம் தேவதையாக இருக்கப்பட்டவர் நீங்கள். திரிகுணாய நமோ நம, 3 குணங்களையும் அடக்கி வச்சிருக்கப்பட்டவர் நீங்கள். அப்பேற்பட்டவங்களுக்கு நமஸ்காரம் நாள். நமஸ்தே பிருஷ்ணி கர்ப்பாய வேதகர்ப்பாய வேதசே திருநாபாய திரிபிருஷ்டாய சிபிவிஷ்டாய விஷ்ணவே. நமஸ்தே பிருஷ்ணி கர்ப்பாய. இந்த அதித்தி தேவமாதா அதித்தி இதுக்கு முன்னாடி அவதாரத்தில் பிருஷ்ணின்னு ஒத்தியாக இருந்தவள். அந்த பிருஷ்ணிக்கும் உள்ள கர்ப்பத்தில் தோன்றினவர் இதே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். இப்போ 2வது முறையாக அந்த அதித்தி பிருஷ்ணியாக இருக்கப்பட்ட அதித்தி இப்போது அதித்தியாக இருக்க இந்த ஜென்மாலையும் அவளுக்கு பிருஷ்ணி கர்ப்பனாக இருந்தவர் இந்த அவதாரம் பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சின்றாள். அப்பேற்பட்ட பிருஷ்ணி கர்ப்பனே உனக்கு நமஸ்காரம் நாள். வேத கர்ப்பாயே, வேதங்களுக்கெல்லாம் கர்ப்பமாக இருக்கப்பட்டவர் அவருடைய தான் வேதங்கள்லாம் தோன்றியிருக்கு. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். வேதசே, இந்த படைப்புகளெல்லாம் படைத்த பிரம்மாவுக்கே ஆதாரமாக இருக்கப்பட்டவர் நீங்கள், உங்களுக்கு நமஸ்காரம் நாள். திருநாபாய திரிபிருஷ்டாய சிபிவிஷ்டாய விஷ்ணவே. உங்களுடைய நாபி கமலத்துலேருந்து தான் 3 லோகங்களும் அடைஞ்சு வந்திருக்கு. அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். சிபிவிஷ்டாய நாள். கருடன் வாகனமாக கொண்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். நமஸ்தே பிருஷ்ணி கர்ப்பாய வேதகர்ப்பாய வேதசே திருநாபாய திரிபிருஷ்டாய சிபிவிஷ்டாய விஷ்ணவே. त्वमादिरन्तो भुवनस्य मध्यम् अनन्तशक्तिं पुरुषं यमाहु कालो भवान् आक्षिपति च विश्वं ஸ்ரோதோ யதாந்தா பதிதம் கபீரம். நீங்கள் எப்பேற்பட்டவர் தெரியுமா? நீங்கள் தான் ஆதி, விஸ்வத்துக்கெல்லாம் முதல்ல இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். நடுப்புற இருக்கப்பட்டவரும் புவனசிய மத்தியம், அது நடுப்புற இருக்கப்பட்டவரும் நீங்கள் தான். அந்தமாக இருக்கப்பட்டதும் எல்லாத்தையும் இழுத்துக்கிறதுக்காக வச்சுருக்கப்பட்டவரும் நீங்கள் தான். முடிவு காலத்தில்
அதனால் நீங்கள் ஆதி நடுப்புற மத்தியம் அந்தம் எல்லாமாக இருக்கப்பட்டவர் நீங்கள். துவமாதிரந்தோ புவனசிய மத்தியம் அனந்த சக்திம் புருஷம் விமயமாகு. உங்களைத்தான் புருஷன் பெரியமாள்னு சொல்லுவாள், பெருமாள்னு சொல்லுவாள். என்னாக்க அளவில்லாத முடிவற்ற சக்தியை வச்சுட்டு இருக்கப்பட்டவர் நீங்கள். அனந்த சக்தி. காலோபமான் ஆக்ஷிபதி விஸ்வம். எந்த ஒரு காலங்கிற டைம்ங்கிறத வச்சுட்டுருக்கேள். அது எப்படி இருக்குது? அந்த டயத்தில் தான் எல்லா விஸ்வம் பூரா மாட்டின்னு இந்த விஸ்வத்தை இழுத்துன்னு போயிட்டுருக்கேள். எப்படி ஒரு நதிக்குள்ளே ஒரு துரும்பு விழுந்ததுன்னா அந்த துரும்பு நதியினுடைய அலைகளில் இழுத்துன்னு போகுமோ, அப்படி காலங்கிற நதி இருக்கே, அதில் இந்த விஸ்வங்கிறத இழுத்துன்னு போகிறேள். இந்த படைச்சுட்டு அதை உள்ளே தள்ளி, காலத்துக்குள்ளே தள்ளி அதை இழுத்துன்னு போகிறேள் நீங்கள். அப்பேற்பட்டவங்களுக்கு நமஸ்காரம் நாள். தொம்மாதிரந்தோ புவனசிய மத்தியம் அனந்த சக்திம் புருஷம் யமாகு. காலோ பவான் ஆக்ஷிபதி ச விஸ்வம் ஸ்ரோதோ யதாந்தா பதிதம் கபீரம். त्वं वै प्रजानां स्थिरजङ्गमानां प्रजापतीनामसि सम्भविष्णु. दिवौकसां देव दिवच्युतानां परायणं नौरिव मज्जतोप्सु. நீங்கள் எப்பேற்பட்டவர் தெரியுமா? தும்பை பிரஜானாம் ஸ்திர ஜங்கமானாம். ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள், அசைவன அசையாதன, இந்த எல்லா பிரஜைகளுக்கும் நீ அதிபதியாக இருக்கப்பட்டவள் நீங்கள். பிரஜாபதி நாமசி சம்பவிஷ்ணு. இதை படைத்த பிரஜாபதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கப்பட்டவள் நீங்கள். சம்பவிஷ்ணு, நீ விஷ்ணு. சர்வவியாபினா விஷ்ணு, எங்கேயே இருக்கப்பட்டவர், வியாபிச்சிருக்கப்பட்டவர் விஷ்ணு. அப்படி எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கப்பட்ட நீங்கள். திவௌகசாம் தேவ திவச்சுதானாம் பராயணம் நௌரிவ மஜ்ஜதோப்சு. எந்த தேவதைகள் தேவலோகத்தை விட்டு விரட்டப்பட்டார்களோ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக வந்த படகு மாதிரி ஒரு கப்பல்லேருந்து கீழே விழுந்துட்டா மறுபடியும் கப்பலை கொண்டு வந்து விழுந்த தண்ணிக்குள்ளே விழுந்தவாள்லாம் காப்பாற்றுறதுக்காக இழுத்து போடுவேளோ, அப்பேற்பட்ட பகவான் நீங்கள்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாள். தொம்பை பிரஜானாம் திரஜங்கமானாம் பிரஜாபதீனாமசி சம்பவிஷ்ணு. திவௌகசாம் தேவ திவச்சுதானாம் பராயணம் நௌரிவ மஜ்ஜதோப்சு. ஸ்ரீஹரயே நமः. இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே சப்ததசோऽத்தியாயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்ரீசுகோவாச்ச ஏதாவதுக்த்வா பகவான் தத்ரைவாந்தரதீயதே. அதிதிः துர்லபம் லப்த்வா ஹரேர்ஜன்மாத்மனி பிரபோ. ஹரேர்ஜன்மாத்மனி பிரபோ. உபாதாவத்பதிம் பக்தியா பரயா கிருதகிருத்யவத் சவை சமாதியோகேன கஷ்யபः ததபுத்யத. பிரவிஷ்டமாத்மனி ஹரே அம்சம் ஹி அவிததேக்ஷணா. சோதித்யாம் வித்யமாதத்த தபசாச்சிரசம்பிருதம் சமாஹிதமனாராஜன் தாருண்யக்னிம் யதானிலः. அதிதேர்திஷ்டிதம் கர்ப்பம் பகவந்தம் சனாதனம். हिरण्यगर्भो विज्ञाय समीडे गुह्यनामभिः. ब्रह्मोवाच जयोरुगाय भगवन् उरुक्रम नमोऽस्तुते. नमो ब्रह्मण्यदेवाय त्रिगुणाय नमो नमः. नमस्ते प्रश्निगर्भाय वेदगर्भाय वेदसे. त्रिनाभाय त्रिपृष्ठाय शिपिविष्टाय विष्णवे. त्वमादिरन्तो भुवनस्य मध्यम् अनन्तशक्तिं पुरुषं यमाहु. कालो भवान् आक्षिपति च विश्वं. स्रोतो यतान्तः पतितं गभीरं. त्वं वै प्रजानां स्थिरजङ्गमानां
प्रजापतीनामसि सम्भविष्णु प्रजापतीनामसि सम्भविष्णु दिवौकसां देवदिवच्युतानां दिवौकसां देवदिवच्युतानां परायणं नोरिव मज्जतोप्सु परायणं नोरिव मज्जतोप्सु श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே சப்ததசோத்தியாயா. இப்பொழுது இந்த அத்தியாயத்து ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே சப்ததசோத்தியாயா. ஸ்ரீ சுக உவாச்ச இத்யுக்தா சாதிதி ராஜன் ஸ்வபர்த்ரா கஷ்யபேன வை அன்வதிஷ்டத் விரதமிதம் துவாதசாகம் மதந்திரிதா சிந்தயந்த்யேகயா புத்யா மகாபுருஷமீஸ்வரம் प्रगृह्येन्द्रियदुष्टाश्वान् मनसा बुद्धिसारथी मनश्चैकाग्र्या बुद्ध्या भगवती अखिलात्मनि वासुदेवे समाधाय चचार पयोव्रतं तस्याः प्रादुरभूतात् भगवान् आदिपुरुषः पीतवासा चतुर्बाहु शङ्खचक्रगदाधरः तं नेत्रगोचरं वीक्ष्य सहसोत्थाय सादरं ननाम भुविकायेन दण्डवत्प्रीतिविह्वला सोत्थाय बद्धाञ्जलिरीडितुं स्थिता नोत्सेहानन्दजलाकुलेक्षणा बभूव तूष्णीं पुलकाकुलाकृती तद्दर्शनात्युत्सव गात्रवेपतुः प्रीत्याशनैः गद्गदया गिरात् हरिं तुष्टावसा दिव्यदिति कुरुद्वः उद्वीक्षति सा पिबतीव चक्षुषा रमापतिं यज्ञपतिं जगत्पतिम्. अदितिरुवाच यज्ञेश यज्ञपुरुषाच्युततीर्थपाद तीर्थश्रवः श्रवणमङ्गलनामधेय आपन्नलोकवृजिन उपशमोदयाद्य शन्नकृदीश भगवन्नसि दीननाथः विश्वाय विश्वभवनस्थिति संयमाय स्वैरं गृहीतपुरुषक्तिगुणाय भूम्ने स्वस्थाय शश्वत् उपबृंहितपूर्णबोध व्यापादितात्मतमसे हरये नमस्ते आयुः परं वपुरभीष्टमतुल्यलक्ष्मी द्यो भूरसाः सकलयोगगुणाः त्रिवर्गः ज्ञानं च केवलमनन्तभवन्ति तुष्टात् त्वत्तो नृणां किमु सपत्न जयादिराशिः. श्रीशुक उवाच आदित्यैवं स्तुतो राजन् भगवान् पुष्करेक्षणः क्षेत्रज्ञः सर्वभूतानाम् इति होवाच भारत. श्रीभगवानुवाच देवमाता भवत्या मे विज्ञातं चिरकाङ्क्षितं यत्सपत्नैः घृतश्रीणां चावितानां सुधामता तान् विनिजित्य समरे दुर्मदान् असुरर्षभान् प्रतिलब्धजयश्रीभिः पुत्रैः इच्छसि उपासितुम् इन्द्रज्येष्ठैः स्वतनैः हतानां युधि विस्त्विषां त्रियो रुदन्ती रासाद्य द्रष्टुमिच्छसि दुःखिताः आत्मजान् सुसमृद्धान् त्वं प्रत्याहृते श्रियः नागपृष्ठमधिष्ठाय क्रीडतो द्रष्टुमिच्छसि प्रायोऽधुना ते असुरयूथनाथा अपारणीया इति देवि मे मतिः यत्तेऽनुकूल ईश्वर विप्रगुप्ता न विक्रमा तत्र सुखं ददाति अथाप्युपायो मम देवि चिन्त्याः सन्तोषितस्य व्रतचर्यया ते ममार्चनं नार्हति गन्तुमन्यथा श्रद्धानुरूपं फलहेतुकत्वात् त्वयाचितस्याहमपत्यगुप्तये पयोव्रतेनानुगुणं समीडिता स्वांशेन पुत्रत्वमुपेत्य ते सुतान् गोप्तास्मि मारीच तपस्यधिष्ठिताः उपधावपतिं भद्रे प्रजापतिमकल्मषं मां च भावयति पत्यौ एवं रूपमवस्थितं नैतत्परस्माख्येयं पृष्ठयापि कथञ्चन सर्वं सम्पद्यते देवी देवगुह्यं सुसंवृतं. श्रीशुक उवाच एतावदुक्त्वा भगवान् तत्रैवान्तरधीयत. अदितिः दुर्लभं लब्ध्वा हरेर्जन्मात्मनि प्रभो उपाधावत्पतिं भक्त्या परया कृतकृत्यवत् स वै समाधियोगेन कश्यपः तदबुध्यत प्रविष्टमात्मनि हरेः अंशं हि अवितथेक्षणा सोदित्यां वीर्यमादत् तपसा चिरसंवृतं समाहितमनाराजन् दारुण्यग्निं यथानिलः अदितेर्धिष्ठितं गर्भं भगवन्तं सनातनं हिरण्यगर्भो विज्ञाय समीरे गुह्यनामपि. श्रीब्रह्मोवाच जयोरुगाय भगवन् गुरुक्रम नमोऽस्तु ते नमो ब्रह्मण्यदेवाय
त्रिगुणाय नमो नमः। नमस्ते प्रश्निगर्भाय वेदगर्भाय वेदसे त्रिनाभाय त्रिपृष्ठाय शिपिविष्टाय विष्णवे। त्वं वादिरन्तो भुवनस्य मध्यम् अनन्तशक्तिं पुरुषं यमाहुः। कालो भवान् आक्षिपति च विश्वं स्रोतो यथान्तः पतितं गभीरं स्रोतो यथान्तः पतितं गभीरं। त्वं वै प्रजानां स्थिरजङ्गमानां प्रजापतीनामसि सम्भविष्णुः। दिवोकसां देव दिवच्युतानां परायणं नोरिव मज्जतोऽप्सु। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே சப்ததசோத்தியாயா. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். श्रीहरे नमः। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः। गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी। देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं। वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं। मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं। चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं। देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं। वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।